ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு செய்தியை படிக்க நேர்ந்தது. நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் திருமதி நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காங்க. ஒரு கருத்து, அது ரொம்பவும் ஒரு நெருடலான கருத்து அப்படின்னு என் மனசுக்கு பட்டுச்சு. அந்த கருத்தை எதுக்கு வெளியிட்டிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு கவர்மெண்ட் எல்லாருமே வந்து இந்த NEP நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி, தேசிய கல்விக் கொள்கையில் மும்மொழி திட்டம் நாடு ஃபுல்லாக பரவலாக அமல்படுத்தப்படணும் அப்படிங்கிற விஷயத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி, தமிழ்நாடு மக்களும் சரி ஒருமித்த வண்ணமாக கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். கல்வியை, அதாவது ஹிந்தி அல்லது வேறொரு மொழியெல்லாம் கற்றுக்கிறது வந்து ஆப்ஷனல், எல்லாருமேலே நம்ம திணிக்கக்கூடாது. தமிழும் இங்கிலீஷும் மோர் தென் எனஃப் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ விதங்களில் சொல்லி புரிய வைக்க முயன்றாகிவிட்டது. எதையும் புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல ஒன்றிய அரசு. ஆனால் தமிழ்நாட்டு மேலே ப்ளேம் பண்ணிவிட்டு குற்றம் சுமத்திக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அதனுடைய வெளிப்பாடாக தமிழ்நாடு வந்து தேசிய கல்விக் கொள்கைக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது, மும்மொழி கொள்கைக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குதுங்க, அந்த ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக காட்டமாக ஒரு கருத்தை வெளியிட்டுள்ளார். என்னென்னா, ஒரு திராவிட கழகத்தின் மூத்த தலைவர் ஒருத்தர் பேரை சொல்லாமல் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னாமா, தமிழ் மொழி வந்து காட்டுமிராண்டி மொழி, பார்பாரிக் லாங்குவேஜ். இங்கிலீஷில் வந்து பார்பாரிக் லாங்குவேஜ். வாட் டஸ் இட் மீன் பார்பாரிக் லாங்குவேஜ்னால், கற்காலத்துக்கு முன்னால் மக்கள்லாம் காட்டுமிராண்டிகளாக நாகரிகம் இல்லாத காலத்தில் வந்து தோன்றிய மொழியாக இருக்கிறதுனால அது ரொம்ப காட்டுமிராண்டித்தனமான மொழி. அந்த மொழியை பயன்படுத்தி பிச்சை கேட்டால் பிச்சை கேட்குறவங்களுக்கு தர்மம் கூட யாரும் செய்ய மாட்டாங்க. அது ரொம்பவும் பயனில்லாத, அதை கற்றுக்கொள்வது வந்து மிகவும் பயனில்லாத மொழி அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அப்படி சொல்கிறவங்கள தான் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் வந்து முன்னோடியாக எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன யூஃபெமிஸ்டிக்கலாக வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி தந்தை ஈவே ராமசாமி பெரியார் அவர்களை சுட்டி காட்டி, பேரை சொல்லாமல் சுட்டி காட்டி, இதை நான் சொல்கிற விஷயம் வந்து வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு சிறு அளவு தெரிஞ்சிருந்தால் கூட நான் சொல்கிறது யாருன்னு தெரிஞ்சிக்க முடியும்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி எழுத்திருக்காங்க. அத்தகைய ஒரு தலைவரை, தமிழை பற்றி இவ்வளவு மோசமாக சொன்ன தலைவரை, திராவிட கழகத்தின் தலைவராக எங்கே பார்த்தாலும் ஃபோட்டோவை மாட்டி வச்சுட்டு அதை திமுக அரசு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு, இந்தி மொழியை எதிர்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்தி மொழியை எதிர்க்கிறது ஒரு டாபிக், ஓகேங்களா. எந்த ஒரு மொழியுமே, இந்தி மொழி ப்ளஸ் எந்த ஒரு மொழியுமே காட்டமாக இம்போஸ் பண்ணி கட்டாயமாக கற்கத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இம்போஸ் பண்ணுறது கண்டிப்பாக ஒத்துக்கொள்ளப்பட முடியாத அன்அக்செப்டபிள் ஒரு விஷயம். அதில் நம்ம ஒருமித்தவன ஆரம்பத்துலேருந்தே அந்த ஸ்டாண்டில் இருக்கோம். அதை தான் நம்ம வந்து MP கார்த்தி அவரெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக கார்த்திக் சிதம்பரம் அவருடைய மகன் கார்த்திக் சிதம்பரமும் அதான் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு எங்களுடைய நாகரிகத்தின், எங்களுடைய பண்பாட்டின் வெளிப்பாடு, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த தமிழ்மொழி. அது வந்து எங்களுடைய கல்ச்சர், எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய ஒரு சென்டிமெண்ட், எல்லாத்துக்குமே அந்த தமிழ்மொழி போதும். உலகளாவிய தொடர்புக்கு எங்களுக்கு ஆங்கில மொழி போதும். இன்னொரு மொழி வேணும்னா கற்றுக்கலாம், அது ஹிந்தி எந்த மொழியாக இருந்தாலும். அது வந்து ஆப்ஷனல், ஒவ்வொருத்தவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், கட்டாயப்படுத்த கூடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அழகாக அவரும் சொல்லிட்டாரு. ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வேற ஒரு விஷயத்த அதுவும் திருச்சி கொஞ்சம் அவங்க சொன்னதை வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, அவங்க சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அதிகமான ஒரு இன்டென்சிட்டியை ஏற்றிக்கிட்டு, தந்தை பெரியார் அப்போ என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்க நேர்ந்தது. அதை உள்ளார போய் பார்க்குறப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ் மொழி வந்து ரொம்ப பழமையான மொழி, பழமைக்கும் அதிகமான மொழி, அதாவது பார்பாரிக் லாங்குவேஜ், காட்டுமிராண்டித்தனமான மொழின்னு எந்த அர்த்தத்தில் சொல்கிறாருன்னா, அந்த காலகட்டத்தில் தோன்றுனது 4000-5000 வருஷத்துக்கு முன்னால் தோன்றுனது. அந்த மொழியை ரிஃபைன் பண்ணணும், பண்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்காக தந்தை பெரியார் அவர்கள் வந்து நிறைய முயற்சிகள் போட்டிருக்காரு. தமிழ் எழுத்துக்களினுடைய உருவை, அதனை வடிவப்படுத்துதல், அதனுடைய அந்த முன்னோடியான பல முயற்சிகளை பண்ணி தமிழ் மொழியினுடைய முன்னேற்றத்துக்கு வழிவகுத்துள்ளார். ஆனால் அவர் சொன்னதனுடைய அந்த நோக்கம், இன்டென்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை பண்படுத்தணுங்கிற இன்டென்ஷன்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் இவங்க திருச்சி, உங்களுடைய நிர்மலா சீதாராமன் மற்றும் அவர்கள் சார்ந்த கட்சியினர், தற்போது ஆட்சியில் இருப்பவர்கள், அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப ஆப்பர்ச்சுனிஸ்டிக்காக, ஓகேங்களா, சந்தர்ப்பவாதமாக பயன்படுத்தியிருக்காங்க ஆக்சுவலாக, இல்லைங்களா. இதை கேட்டு கனிமொழி அவங்களும் சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு மக்கள், தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் இதில் இந்த ஸ்டாண்டில் உறுதியாக இல்லை, தமிழ்நாடு மக்களுமே உறுதியாக இருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து திமுக இந்த அரசாங்கத்தை குறை சொல்ல வேணாம், தமிழ்நாடு மக்கள் ஃபுல்லாகவே இந்த ஒருமித்த கருத்து தான் அந்த மெஜாரிட்டி. அப்படி இருக்கிறப்போ தேவையில்லாத ஒரு விஷயத்த
தூசு தட்டி இதுக்காக அவங்க என்சைக்ளோபீடியெல்லாம் உள்ளார போய் பார்த்து படித்து எங்கடா ஏதாச்சும் பொறுக்கி எடுக்கலாம் இவங்களை தாக்குறதுக்குன்னு எடுத்து அதை அவங்களுக்கு வசப்பட்ட மாதிரி பேசி அவங்க ஒரு சந்தோஷம் அடைஞ்சிக்கிறாங்க. ஆனால் மக்கள் என்ன முட்டாளா? எதுக்காக யார் ஓனாய், அதாவது ஆடு நனையுதுன்னு ஓனாய் வருத்தப்பட்டதான், ஓகேங்களா? இவங்க வந்தால் என்ன செய்வாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இந்த நாட்டுக்கு தெரியாதா, மாநில மக்களுக்கு தெரியாதா? ரொம்பவும் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாக இருந்தது. தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறாங்க, அவங்களுடைய ஆரிஜின் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு தான் இருக்கணும், தமிழ் நல்லா பேசுகிறாங்க, தமிழ்நாடு தான். ஆனால் அவங்க ஒன்றிய அரசில் வேலை செய்கிறதுக்காக தன்னுடைய மாநிலத்தையே அவங்க தமிழ்நாடு நினச்சிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வேறு மாநிலத்திலேருந்து வந்து தமிழ் நல்லா பேசுகிறாங்களான்னு தெரில. தமிழ்நாடு நிர்மலா சீதாராமன் தமிழ் பெயர் அப்படி இருந்துக்கிட்டே நம்ம இதை பற்றி இப்படி பேசுகிறது ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு செயல் தான். ஆக்சுவலாக எது எப்படிவங்க நம்ம மக்கள் நம்ம அரசாங்கம் எல்லாமே வந்து ஹிந்தி திணிப்பு மொழி திணிப்பு இந்த ரெண்டு விஷயத்துக்கும் கடுமையான எதிர்ப்பை வந்து தொடர்ந்து அந்த கன்சிஸ்டண்ட்டாக எதிர்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஆக்சுவலாக அதில் எந்த சந்தேகமும் இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சப்ஜெக்டை பற்றி கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா. இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோட உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுவது சகோதரன் நூருல்லா. தேங்க்யூ கைஸ், ஹேவ் அ ஃபென்டாஸ்டிக் ஈவினிங் அஹெட். பீஸ்.